பிப்ரவரி மாதம் T20 உலகக்கோப்பை நடைபெறவுள்ளது. இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற இருக்கும் இந்த தொடரில் மொத்தமாக 20 அணிகள் பங்கேற்கிறாங்க. மொத்தம் 4 குரூப்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஏ குரூப்ல நமீபியா, நெதர்லாந்து, அமெரிக்கா, பாகிஸ்தான், இந்தியா ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன. அதே போல அடுத்தடுத்த பிரிவுகள்ல 5 அணிகளாக பிரிச்சிருக்காங்க. இந்த சூழல்ல அனைத்து அணிகளுமே அடுத்த மாதம் இந்தியா வர இருக்காங்களாம். மேலும் அந்த தொடருக்கான கடுமையான பயிற்சியிலுமே ஈடுபட இருக்காங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்குமே கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை வென்றதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நோக்கத்துடன் களமிறங்குவாங்க. ஆனா மற்ற அணிகள் இந்த தொடரை அவ்வளவு எளிதில் விடுவதாக தெரியல. பெரிய அணிகளான ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து ஆகிய அணிகள் கடும் போட்டியை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இது வரைக்குமே இந்த தொடருக்கான அணியை இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜிம்பாப்வே, ஓமன், நமீபியா, வங்கதேசம், நேபாள், சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான் ஆகிய 10 அணிகள் அறிவிச்சிருக்காங்க. மீதமுள்ள அணிகள் வரும் நாட்கள்ல தங்களுடைய அணிகளை அறிவிப்பாங்க. இந்த நிலையில இந்தியாவுடைய 11 அணி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தகவலுமே சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த 11 பேர் கொண்ட பட்டியல் தான் T20 உலக கோப்பையில விளையாட இருக்காங்க அப்படின்ற தகவலுமே வைரலா போயிட்டு இருக்கு. முதலாவதாக அபிஷேக் சர்மா, அடுத்ததாக சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், சிவம் தூபே, ரிங்கு சிங், வருண் சக்கரவர்த்தி, அர்ஷதீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த 11 அணி தான் விளையாட போறாங்க. கண்டிப்பாக போட்டி வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.